மறைமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினின் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினின் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராகலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கடவுள் முன் தம்மை தாழ்த்திக் கொள்பவர் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நம்மை தாழ்த்திக் கொண்டு இறைவனின் பேரிரக்கத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இறைவனின் இரக்கத்தை கேட்டு மன்றாடிய வரிதண்டுபவரை போல நாமும் இறைவனின் இரக்கத்திற்காக ஜெபிப்போம். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் தீய குணங்களை கைவிடுவோம். இறைவன் முன் நம்மை தாழ்த்தி மனம் வருந்தி வரும்போது இறைவன் நம்மை தம் அருள் வரங்களால் கொடைகளாலும் நிரப்புவார். பிறரை தீர்ப்பிட்டு குறை கூற எப்பொழுதும் முன் வரக்கூடாது. நம்மோடு வாழ்பவர்களை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்யும் போது இறையரசு நம் மத்தியில் மலரும். எனவே அனைவரையும் ஏற்று அன்பு செய்து வாழும் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற எஸ் நகர் அன்பிய குடும்பத்தினரின் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தள்ளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மத அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்திருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஈசோ புல்லை நான் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணைப்படியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழென்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனிக்க இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள உமது மக்களாகிய எங்களுக்கு உமது திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளரச் செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்க வேண்டுமென்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என எடுத்து கூறும் சீராக்கின் ஞானநூல் வாசகத்தை கேட்டு நம்மை தாழ்த்தும் உள்ளம் பெறுவோம். முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும். சீராக்கின் ஞானநூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 12-14 வரை மற்றும் 16-18 வரை. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமும் தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. நீதியுள்ள நடுவராக ஆண்டவர் தோன்றி நம்மை வழிநடத்துவார். நமது விசுவாசத்தை காத்து கொண்டு அவரின் அருளுக்காக காத்திருக்கும் மக்களாக வாழ வலியுறுத்தும் இரண்டாம் வாசகத்தை கேட்டு மனம் மாறுவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தியுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-8 வரை மற்றும் 16-18 முடிய. அன்புக்குரியவரே, நான் இப்பொழுதே என்னை பலியாக்க படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்ப காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார்.
தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆணவத்தையும் தற்பெருமையையும் விடுத்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இறைவன் திருமுன்னிலே வந்து இறை அருளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு தருகின்றன. தேர்விலே குறைந்த மதிப்பெண் பெற்று வந்த மகனை தந்தை திட்டத் தொடங்கினார். நீலாம் எதுக்குடா இருக்கிற தண்டச்சோறு? உன்னுடைய வயதிலே ஆபிரகாம் லிங்கன் பள்ளியிலே சிறந்த மாணவராக இருந்தார். நல்லா படித்தார், எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பார். நீயும் தான் இருக்கிறியே, தண்டம் அப்படின்னு திட்டினார். உடனே பையன் தந்தையை பார்த்து திட்டத் தொடங்கினான். ஆபிரகாம் லிங்கனை வச்சு என்னை மட்டும் திட்டுறீங்களே, உங்களோட வயசில் ஆபிரகாம் லிங்கன் எப்படி இருந்தார் தெரியுமா? அமெரிக்க நாட்டுக்கே ஜனாதிபதி ஆயிட்டார். நீங்கள் ஏன் அப்படி சும்மா கிடக்குறீங்க? நீங்களும் தான் ஒரு தண்டம் அப்படின்னா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அடுத்தவர்களுடைய குற்றங்களை குறை கூறி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரம் இன்றும் குறையவில்லை, வளர்ந்து கொண்டே செல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கூற விரும்புகின்ற கருத்து முதல் இறை வார்த்தையிலே நமக்கு தரப்படுகின்றது. தங்களை நேர்மையாளவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை கூறுகின்றார்.
இரண்டு நபர்களின் இந்த உவமை அழகான ஒரு காட்சியாக நமக்கு தரப்படுகின்றது. ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுகின்றவர். இந்த இரண்டு பேருடைய மனநிலை, எந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஜெபம் செய்ய வருகின்றார்கள், அவர்களுடைய வார்த்தைகள் என்னென்ன எப்படி வெளிவருகின்றன, அவர்களுடைய மனப்பாங்கும் அவர்கள் இருக்கின்ற தோரணையும் இறைவனுக்கு எப்படி இரக்கத்தை ஏற்படுத்துகின்றது. கடைசியாக இறைவனுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பியவர் யார், யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பது அழகாக தெளிவாக நமக்கு ஒரு காட்சியாகவே இயேசுவின் ஓமையிலே விளக்கப்படுகின்றது. இந்த பரிசேயருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனாலும் இந்த பரிசேயரிடத்திலே நிறைய நல்ல குணங்கள் இருந்தன. நாம் மேலோட்டமாக படிச்சுட்டு இப்படிப்பட்டவனா அவன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இப்போ நான் வாசிக்கப்பட்ட கருத்திலிருந்து இந்த பரிசேயரிடம் விளங்கிய நல்ல குணங்களை நீங்கள் யாராச்சும் இப்போ சொல்ல முடியுமா? பரிசேயரிடம் விளங்கிய நல்ல குணங்கள் என்னன்னா, அவருடைய ஜெபத்திலே அவருடைய வார்த்தையிலே இருக்கின்றது. கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரோர் போன்று நான் இல்லை. அப்போ நான் கொள்ளையடிக்கலை, எந்த தப்பு தண்டாக்கும் போல யாருக்கும் எந்த தீங்கும் நான் செய்யலை. அவன் சொல்வதிலே எந்த விதமான பொய்யும் இல்லை, அவன் உண்மையைத்தான் சொல்றான். அடுத்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய வருமானத்தில் எல்லாம், என்னுடைய சொத்தில் எல்லாம் 10 பங்கை நான் சரியாக செலுத்துகிறேன். யூத சட்டத்தின்படி ஒரு சில சொத்துக்கள் வருமானத்திலிருந்து மட்டும் 10 பகுதியை செலுத்தினால் போதும் என்று இருந்தது. ஆனால் இவன் தன்னுடைய சொத்து வருமானம் அனைத்திலிருந்தும் 10 பகுதியை கடவுளுக்கு அவன் காணிக்கையாக கொடுக்கின்றான். மற்றவர்களை விட, சட்டம் கூறுவதை விட அதிகமாகவே இவன் காணிக்கை கொடுக்க, கடவுளுக்கு கொடுக்க முன் வருகின்றான். இப்படி பிறரை ஏமாற்றாமல் உழைத்து வாழுகின்றான், சட்டங்களை சரிவர கடைபிடிக்கின்றான். ஆனாலும் அவனுடைய ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவன் எதுக்காக கோயிலுக்கு வந்தான்னு சொல்ல முடியுமா? எதுக்காக கோயிலுக்கு வந்தான்? வெறும் ஜெபிக்க வந்தான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. கடவுளுக்கு நன்றி கூற வந்தான். கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரா என்பதை நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படும். ஆனால் அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவனை போல இல்லாதனால நான் உமக்கு நன்றி சொல்றேன், நான் நல்லவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். இப்படி கடவுளுடைய இரக்கத்தையும் அவர் கொடுத்த கொடைகளையும் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் தன்னுடைய தற்பெருமையை பறைசாற்றுவதற்காகவும் அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் அவன் ஆலயத்திற்குள்ளே நின்று கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் பரிசேயத்தனம் என்பது. இந்த இரண்டு நபர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் ஜெபிக்கின்ற விதம், அவர்களுடைய தோரணை, இவை இரண்டுமே மாபெரும் வித்தியாசத்தை காட்டுவதாக இருக்கின்றது. அதிலே கடவுளுக்கு வெறுப்பையும் மற்றொரு விதம் கடவுளுக்கு ஏற்புடையதாகவும் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. வரி தண்டுகின்ற இந்த பரிசேயன் நேராக கோயிலுக்குள்ள வரான், வந்து நேராக நிற்கிறான். கடவுளே, நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் ரொம்ப நல்லவன், நான் இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன் அப்படி என்று கடவுளை நேருக்கு நேராக பார்த்து அவன் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றான். உண்மையிலே பார்த்தால் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காகத்தான் அவன் கோவிலுக்குள்ளே வந்து உள்ளே வந்து நேராக நின்று கடவுளை பார்த்து அவன் பேசுகின்றான். மாறாக இந்த வரி தண்டுபவன், ஆயக்காரன், இவன் கோவிலுக்குள்ளே வர நுழையவில்லை. வெகு தொலைவிலே நின்று கொண்டு வானத்தை கூட அன்னார்ந்து பார்க்க முடியாமல் இயலாமல் அவன் தலையை குனிந்து கொண்டு செபிக்க துவங்குகின்றான். இந்த இரண்டு பேருடைய மனநிலையுமே ஒருவருக்கு ஆணவமும் தற்பெருமையும் இருப்பதை காண்பிக்கின்றது. இந்த வரி தண்டுபவன், ஆயக்காரன் தாழ்ச்சியோடு அவன் நிற்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே பாவிகள். இறைவன் முன்னிலையிலே நான் ஒரு நீதிமான் என்று எவராலுமே கூற முடியாது. ஆனால் இந்த பரிசேயன் தன்னை போல ஒரு நீதிமான் இந்த உலகிலே இல்லை. நான் தான் நல்லவன், எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன், என்னை போல யாராலும் சட்டங்களை கடைபிடிக்க முடியாது, உமக்கு உகந்தவராக யாராலும் வாழ முடியாது, நான் ஒருவனே ஏற்புடையவன் என்று தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் அங்கே கடவுளிடம் அவனது ஜெபம் பிரதிபலிக்கின்றது.
ஆனால் இந்த வரி தண்டுகின்றவன் கடவுளுக்கு தொலைவிலே நின்று கொண்டு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று மார்பிலே அறைந்து கொள்ளுகின்றான். கடவுள் முன்னிலையிலே யார் தங்களது குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, யார் தங்களை பாவி என்று அறிக்கையிடுகின்றார்களோ, அவர்களுக்கே கடவுளுடைய இரக்கம் அளவு கடந்த விதத்திலே அவருடைய உள்ளத்திலே பாய்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த பரிசேயன் ஆணவத்தோடு அவன் ஜெபிக்கின்றான். அந்த ஆணவம் மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, மற்றவர்களை தரக்குறைவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கும், பிறரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கும் அவனை இட்டு செல்லுகின்றது. அதோ நிற்கிறான் பார், அவனை மாதிரி நான் இல்லாததுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். கடவுளுடைய படைப்பிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. மனிதன் மட்டுமே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகின்றான். பிறப்பின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, பொருளாதார அடிப்படையிலே, சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலே, தனக்கு இருக்கின்ற திறமைகளின் அடிப்படையிலே, தமக்கு இருக்கின்ற ஆள்பலத்தின் அடிப்படையிலே தன்னை உயர்ந்தவன், அடுத்தவரை தாழ்ந்தவன் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றான். இந்த உள்ளத்திலே இருக்கின்ற தற்பெருமையும் ஆணவமும் அடுத்தவர்களை மதிக்க அவர்களுக்கு எண்ணம் வராது. பிறரை பார்க்கின்ற பொழுதே இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றும் ஒத்து வர மாட்டாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான். அடுத்தவருடைய குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். இல்லாத குறைகளையும் அதிகமாக பேசி அவர்களை இழிவுபடுத்துவதே இந்த தற்பெருமையும் ஆணவம் நிறைந்த உள்ளம் செய்யும். அதைத்தான் இந்த பரிசேயனுடைய வார்த்தைகளிலே நம்மால் கண்டுபிடிக்க முடிகின்றது. ஒரு முறை ஜல்லடை ஊசியை பார்த்து சொன்னதாம், என்ன உனக்கு காதில் ஒரு ஓட்டை இருக்குது, ஏன் இப்படி அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு ஜல்லடை ஊசியை பார்த்து கேட்டது. ஆனால் அந்த ஜல்லடையில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது, அதை பற்றி அது பார்க்கவே இல்லை. இந்த பரிசேயன் கூட அப்படித்தான், தன்னிடம் இருக்கின்ற குறைகளை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக பார்க்கின்ற மனிதர்களிலெல்லாம் குறைகளை அவன் பார்க்கின்றவனாகவே இருக்கின்றான். கடவுளுடைய படைப்பை அவனால் மனிதர்களிடத்திலே காண முடியவில்லை. எனவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களோடு அவனோடு உறவாட முடியவில்லை. அவனுக்கும் இந்த வரி தண்டுபவனுக்கும் நீண்ட ஒரு இடைவெளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் கூட பல நேரங்களிலே நாமும் கூட இப்படி வாழுகின்றோம். எப்பொழுது பார்த்தாலும் அடுத்தவருடைய குறை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது, அவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் திருந்த வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார், இப்படி என்றெல்லாம் பலவாறு அடுத்தவர்களுடைய குறைகளை மட்டுமே பேசிக்கொண்டு திருகின்றோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே உற்று நோக்கினால் நம்மிடத்திலே ஏராளமான குறைகள் உண்டு. இந்த குறைகளை எல்லாம் களைய இந்த வரி தண்டுபவன் ஆயக்காரனுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாக வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னித்தருளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தன்னுடைய மார்பிலே அறைந்து கொண்டு கடவுளிடம் மன்னிப்பை வேண்டுகின்றான். இந்த பரிசேயன் கடவுளிடம் எதையுமே வேண்டுவதற்காக வரவில்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே அவன் கேட்கல. கடவுள் முன்னிலையிலே நின்று தன்னுடைய தற்பெருமையை அவன் பறைசாற்றுகின்றான். ஆனால் இந்த வரி தண்டுபவன் ஆயக்காரன் நான் ஒரு பாவி என்று தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடம் வருகின்றான். அவனுடைய ஜெபமே இறைவனுக்கு ஏற்புடையதாகியது. தொலைவிலே நின்று கொண்டு ஜெபம் செய்த இந்த வரி தண்டுபவன் கடவுளுக்கு மிக அருகிலே வந்தான். ஆனால் ஆலயத்திற்குள்ளே கடவுள் அருகிலே நின்று கொண்டு வேண்டிய இந்த பரிசேயன் கடவுளை விட்டு வெகு தொலைவிலே அவனது உள்ளம் இருந்ததை நம்மால் காண முடிகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய படைப்பிலே யாரையும் இகழ்ந்து ஒதுக்க நமக்கு அதிகாரமும் இல்லை, நமக்கு அடிப்படையான காரணங்கள் எதுவும் இல்லை. இறைவன் கொடுத்திருக்கின்ற அனைத்து கொடைகளும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவே என்பது நற்செய்தியின் பல பக்கங்களிலே நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நமது ஜெபமும் நமது வாழ்வும் நமது சொல்லும் செயலும் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருளை வேண்டி ஜெபிக்க வருகின்ற நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லா சமூகம் படைக்க விரும்பிய இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாக செயல்பட்டு ஏற்றத்தாழ்வுகள் இல்லா இறையரசை கட்டியெழுப்ப இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் இறைவா, உம்மை போல நாங்களும் பிறர் செய்யும் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் ஏற்றுக்கொள்ளும் மன்னிக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றவரே, அநீதியான முறையில் தண்டிக்கப்பட்டு தண்டனை பெறுவோரை ஆசீர்வதித்து புதுவாழ்வு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று மனமாற எனக்கு அழைப்பு விடுப்பவரே, பாவத்தின் பிடியிலே சிக்கி தவித்து உமது இரு அருளை இழந்து தவிப்போருக்கு உமது இரக்கத்தால் மன்னிப்பும் மறுவாழ்வும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். எங்களை அன்பு செய்யும் நேசத்தந்தையே இறைவா, இதோ உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ உள்ளத்திலே தாழ்ச்சியோடும் பரந்த மனப்பான்மையோடும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு உமது திருமுன்னிலையிலே வர தேவையான வரங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல்
அன்பு செய்தார். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார். உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மேன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உமது மகத்துவ திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணிவாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்திலிருந்த நிலைக்கு மீண்டும் எங்களை உயர்த்தினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் முன்னேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வை தந்தார். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், மாவல்ல
தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நிர்ணய கூறுதலும் தந்தை இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற SS நகர் அன்பிய குடும்பத்தினர், மேலும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் இரக்கத்தோடு நீர் செவிசாய்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருள்ளோம். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
புலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா வினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார்.
சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மலர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மலர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே. இறைவா என் உள்ளம் வருவாய், என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே. தலைவா நீ உன்னை தருவாய். இழிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உலை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. 310 ரூபாய் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பம்பர் குழுக்கள் பரிசின் வழியாக 88,210 ரூபாய், காலை சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் மற்றும் மதியம் பிரியாணி இவைகளின் வழியாக, உணவுப் பொருட்களின் வழியாக 60,461 ரூபாய் கிடைத்திருக்கின்றன. அதேபோல சென்ற வாரம் நடைபெற்ற மறைபரப்பு ஞாயிறுக்கான விளையாட்டுப் போட்டிகளின் வழியாக 17,605 ரூபாய் கிடைத்திருக்கின்றன. இந்த தொகையிலே காணிக்கை கவர்கள் மூலம், சிறப்பு உண்டியல் மூலம் நமக்கு கிடைத்த 77,310 ரூபாய் நமது மறை மாவட்டத்திடம் நமது மறைபரப்பு ஞாயிறு காணிக்கையாக ஒப்படைக்கப்படும். மீதமுள்ள 1,66,277 ரூபாய் புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். தாராளமாக நன்கொடைகளை தந்து இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக சிறப்பான ஒத்துழைப்பை தந்து தங்களது பங்களிப்பை தந்திருக்கின்ற நமது பங்கிலே பணியாற்றுகின்ற அனைத்து கண்ணீர் இல்லங்கள், அருட்சகோதரிகள், இளைஞர்கள், மரியாயன் சேனை குடும்பத்தினர், வின்சென்ட் பவுல் சபை மற்றும் தன்னார்வத்துடன் பங்கெடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பங்கு பெற உறுப்பினர்களுக்கும், இறைமக்கன் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, உமது திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்பை இந்த திருவழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளோம். இந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை தீமைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வை பெறவும் உம்மீது என்றும் மாறா அன்பு கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. जय जय रातिनी
எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணையாண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணையாண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.